மெயினாக டிரைவிங்கில் வந்து ரைட் சைடில் போயிட்டுருக்கீங்களா, அவ்வளோதான். தேர்ட் கியர் போட்டுங்க. அவ்வளோதான் அப்படியே போக வேண்டியதான். பீக்குலாம் நாப்பி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி சேஃபாக ஓட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சம்டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஸ்பீடாக போவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பயப்படக்கூடாது. பின்னாடி இந்த என்ன ஹார்ன் அடித்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணிக்கூடாது, கேர் பண்ணிக்கூடாது. ஆமாம், அடிச்சுட்டு போட்டோன்ட்டு நீங்கள் மாரில் ஓட்டிக்கணும், அவ்வளோதான். வெரி குட். ஏன்னா அவர் கரெக்டு ஸ்லோ ஸ்பீட் ஏற்றாதீங்க. போகலாம் பிரேக் அடிக்காதீங்க. ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போகலாம். அந்த மாதிரி டைமில் கிளச் அமுக்கி நியூட்ரல் பண்ணிக்கங்க. ஸ்லோன்னு சொல்லும் போது அப்படியே பிரேக்கில் காலை வச்சு பிரயோஜனம் இல்லை. கிளச் அமுக்கி நியூட்ரல் பண்ணி ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து பர்மனெண்ட் ஸ்லோ. நீங்கள் அப்படியே வந்து பிரேக்கை டச் பண்ணிங்கன்னா வண்டி அவ்வளோ சீக்கிரத்தில் கண்ட்ரோல் ஆகாது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. வண்டியை கரெக்டான மூமெண்ட்டில் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறீங்க, அது ரொம்ப முக்கியம். அப்படியே ரைட் சைட்லேயே அப்படியே போயிட்டே இருக்க வண்டி தான். பி கூல் அண்ட் ஹாப்பி. வண்டியோட அந்த கண்ட்ரோலு பக்காவான சிஸ்டம் வந்தது அப்படின்னாலே உங்களால் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். இப்போ நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. இதே சூடாக நீங்கள் டெய்லி ஓட்டணும் வண்டியை. ஏன்னா டெய்லி நீங்கள் வண்டியை ஓட்டுறதுல தான் உங்களோட அடுத்த லெவல் டெவலப் பண்ணிட்டே இருக்குது. இன்றைக்கி ஓட்டிட்டோம் அப்படின்றதோட விட்டுறக்கூடாது. டெய்லி வண்டி எடுத்து ஒரு மணி நேரம் ஓட்டிங்கன்னா தான் அந்த டச்சப் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது ஈஸியான கண்ட்ரோல் இருக்கும் உங்களுக்கு டிரைவிங்கில். ஒரு பதட்டமோ ஒரு பயமோ இருக்காது உங்களுக்கு. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்காவான கண்ட்ரோலு, சிஸ்டமேட்டிக் அவங்களுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும். ரெண்டாவது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக அந்த ஸ்லோ டிரைவ் அண்ட் சேஃப் இதெல்லாம் வந்து க்ளீனாக வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ அப்படியே ரைட்லேயே அவ்வளோதான். ரொம்ப ரைட்டில் போகாதீங்க, கொஞ்சம் அப்படியே. ஆமாம், ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். ஆமாம், இண்டிகேட்டர் எப்பவுமே 200 மீட்டருக்கு முன்னாடி போட்டுக்கணும். போகலாம். கிளச் அமுக்கி இங்கேயே நியூட்ரல் பண்ணிங்க. நியூட்ரலில் போட்டு விட்டா ஜாலியாக உட்காருங்க, அவ்வளோதான். ஏன்னா இங்கே ஃப்ரீயாக உட்காந்தா தான். ஆமாம் ஐயோ, அப்படியே ரைட்டில் போங்க. அப்படியே ரைட்டில் லைட்டாக நியூட்ரலில் இருக்கு இல்லையா, லைட்டாக போய் திரும்பினோமா நிப்பாட்டிக்கணும், போயிடக்கூடாது. ஸ்லோவாக வண்டி வருது, வெயிட் பண்ணுங்க. மெதுவாக ஃபஸ்ட்டு கீரை போட்டு வச்சுங்க. அவ்வளோதான், வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் போட்டோம். இப்போ அப்படியே இந்த 2 வண்டி போனதுக்கப்புறம் மெதுவாக முன்னாடி போங்க. லைட்டாக முன்னாடி போங்க. போகலாம். ஃபுல் ரைட் திருப்புங்க. ஃபுல்லாக ரைட் திருப்புங்க. அவ்வளோதான். அப்படியே நிப்பாட்டிங்க. கிளச்சை பைட்டிங் பாயிண்டில் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கீரை போட்டு பைட்டிங் பாயிண்டில் கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்ட்ரோல் த பைட்டிங் பாயிண்ட். அவ்வளோதான். ஸ்லோவாக ரைட் ஃபுல்லாக திருப்பிட்டீங்க இல்லையா, அவ்வளோதான். லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான். போங்க. லைட்டாக போங்க. அவ்வளோதான். சரி பண்ணுங்க. வண்டி ஆஃப் பண்ணு. பரவாயில்ல. ஸ்டார்ட் பண்ணிங்க. கிளச்சை பைட்டிங் மைண்டில் கண்ட்ரோல் பண்ணுங்கள். போகலாம் போங்க. சரி பண்ணுங்கள். வீலை லெஃப்ட் திருப்புங்க. சரி, நேராக போகணும். லெஃப்ட் ரைட் திருப்புங்க. ரைட் திருப்பி போங்க. அவ்வளோதான். லெஃப்ட் ரைட் திருப்புறது நீங்கள் தானே திருப்பணும். வண்டியாக திரும்பாது இல்லையா, அவ்வளோதான். செகண்ட் கியர் மாற்றிங்க. பயப்படக்கூடாது. சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் பார்க்கக்கூடாது. சுற்றி இருக்கிறவங்கள அவ்வளோ பேரையும் நீங்கள் பார்த்ததுனால உங்களுக்கு இங்கே பதட்டமாக இருக்குது. பார்க்காம ஓட்டியிருந்தீங்கன்னா அழகாக திருப்பி இருப்பீங்க. அதுதான் விஷயம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். சுற்றி இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம ரோடை பார்த்து நம்ம ஓட்டணும். ஸோ அவங்கள நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் நம்ம கிடையாது. நம்ம நிற்கிறோம், கரெக்டாக கவனிக்கிறோம், பொறுமையாக வண்டி எடுக்கிறோம், நம்ம தெருவுக்குள்ளே திரும்பி வர போகிறோம், அவ்வளோதான். இதை பொறுமையாக நிதானமாக பண்ணால் போதும். லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் எடுக்கணும். நீங்கள் நல்லா போயிட்டு ஃபஸ்ட் கீரை போட்டு கண்ட்ரோல் பண்ணி அழகான ஃப்ளோவில் திருப்புங்க. ஏன்னா அந்த ஃப்ளோங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு. போயிட்டு திருப்புங்கப்பா. கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி வெரி குட். சரி பண்ணி அழகாக போக வேண்டியதான். பி கூல் அண்ட் ஹாப்பி. வண்டியோட மூவ்மெண்ட்டே கரெக்டாக வந்தது அப்படின்னாலே ஈஸியாக வந்துடும், அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பு கீரை மாற்றுங்க. அவ்வளோதான். ஸ்டெடி பண்ணி ரைட்டில். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சாச்சு, அவ்வளோதான். மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு வண்டியோட அந்த கண்ட்ரோலு.
ஹாய். பார்த்தீங்கன்னா என்னோட 5th டே ஆஃப் ட்ரைனிங் இன்னைக்கு. 5th டே ஆஃப் ட்ரைனிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உரகடம் ரோட்டில் தான் ஓட்டிட்டு வந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உரகடம் ஃபுல் சூப்பர் பிஸியாக இருந்துச்சு ரோடு. கண்டெய்னர் லாரி கீரி எல்லாம் ஓட்டிட்டு தான் இருந்துச்சு. கிளச் கண்ட்ரோல் ஸ்டீரிங் கண்ட்ரோல் எல்லாம் இன்னைக்கு பக்காவும் வந்துருச்சு. ஸோ நீங்களும் வந்து இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக கற்றுக்கணும், 5th டே ஆஃப் ட்ரைனிங்லேயே வந்து இவ்வளோ நல்லா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சென்னை கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு சேனல் கூட ஒன்று வச்சிருக்காரு. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு போடுற வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து விடுவோம். பை.